ஒரு கிராமத்துல நல்ல ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 6 பிள்ளைங்கள்ல எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊனமா, மனநிலை பாதிக்கப்பட்டவளா, கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டா இருந்திருக்கிறா. அந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாருமே இந்த பிள்ளை பிறந்தோன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு இதுல ட்ரஸ்ட்ல எங்கன்னா ஃபார்ம்ல பண்ணி விட்டுட்டு வந்துரு, தயவுசெய்து இந்த பிள்ளை உங்க கூட வளர்க்காத, இது வேண்டாம், உங்களுக்கு அது அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அவங்க பெற்றோர் என்ன பண்ணாங்களாம், ஐயோ பரவாயில்ல, நம்ம வயிற்றுலதான் பிறந்தோம், என்ன பண்றது, தூக்கி போட்டுற முடியுமா, அப்படி விட முடியாதா அதையான்னு சொல்லி வச்சிருந்தாங்களாம். ஆனா கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை ரொம்ப அவமானப்படுத்துவாங்களாம், தள்ளப்பட்டவளா வச்சுட்டாங்களாம், ரொம்ப கேவலமா நடத்துனாங்களாம். இதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலாம், அம்மா என்ன தயவுசெய்து ஏதாவது ஒரு விடுதலை எடுத்துட்டு போய் நீங்க தங்க வச்சிருங்க, என்னால அண்ணன் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பு வரக்கூடாதுமா, வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அவங்க மனசை கல்லாக்கிட்டு அந்த பிள்ளைய எடுத்துட்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து படிக்க வச்சுட்டாங்களாம். ஆனா இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாமே அவங்க செஞ்சு அனுப்புனாங்க. இந்த பிள்ளைய வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவாங்களாம். ஒரு நாள் வந்துச்சு, எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா நல்லபடியா செட்டில் ஆயிட்டாங்க, அப்பா அம்மா விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பிள்ளை பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து நல்லபடியா படிச்சு மேல முன்னேறி அந்த கிராமத்துக்கே பாத்தீங்கன்னா அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெரிய ஒரு கலெக்டரா மாறினாரலாம். இதை எதை குறிக்குது, எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியமா பட்டாங்களாம். ஏன் சொல்றோம் தெரியுமா, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது நம்முடைய கர்த்தராலதான் ஆயிற்றா. நம்மளுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்குமா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலதான் ஆகுமா, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்டார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைய மனசை கல்லாக்கிட்டு தான் எடுத்துட்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துக்கு அந்த ஊருக்கே ஒரு நன்மை செய்கிற ஒரு பிள்ளையா அந்த மக மாறி இருக்கிறா. அவங்களோட ஏசு இருக்கிறாருங்க. காட் பிளஸ் யூ.